சத்வ சுத்த அவிசுத்திப்யாம் சுத்த மயா அவித்யே சதே மதே மயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாத் சர்வஜ்ஞ ஈஸ்வர. அவித்யா வசகஸ்து அன்யஹ தத் வைச்சித்ரிய அநேகதாம் ச காரண சரீரம் ஸ்யாத் பிராக்ஞஸ்தத் அபிமானிவான். ஓகே. தம பிரதான பிரகிருதே தத் போகாய ஈஸ்வர ஆக்ஞயா வியத் பவனோ தேஜோ அம்பு भुवो भूதானி ஜக்ஞிரே இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்த சிதானந்தமயமான பிரம்மம் கடவுள் அவர் சும்மா இருக்க விரும்பாம அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கும், நான் காட்டுறேன் பார் அப்படின்னு சக்தியை அந்த பிரம்மம் காட்டுறார். அதனால சக்தி அங்கேருந்து எடுக்கலை, தான் தான் சக்தியே. அவருக்கு என்ன சக்தி? சிருஷ்டிக்கின்ற சக்தி, படைக்கணும். அவர் படிக்கிறார். என்ன பண்றாரு? முதல்ல படைக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் கூட இருக்கணும்ல. ரசம் வைக்கணும்னா புளி வேணும், காரம் வேணும், உப்பு வேணும். புளிக்கு என்ன போடலாம்? புளிப்புக்கு தக்காளி போட்டுக்கலாம். காரத்துக்கு என்ன போடலாம்? மிளகா போடலாம், ரசப்பொடி மிளகு போட்டுக்கலாம், சீரகமும் போட்டுக்கலாம் சுவைக்கு. அப்புறம் உப்பு. இது மூணு இல்லாமல் சமையல் கிடையாது. மிளகா பொடி, உப்பு, கூட பருப்பு சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். எப்போ மூணு இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். ரெண்டு பொருளை வச்சு ஏதாவது செய்யணும். என்ன பண்ணுறது? சர்க்கரை, பால் அப்படின்னு, அவ்வளோதான். பால் தான் தர முடியும். ஏதாவது மினிமம் ஒரு 3, குறைந்தபட்சம் ஒரு 3 பொருள் இருந்தால் தாங்க ஏதாவது செய்ய முடியும். உப்புமா பண்ணுறது கூட ஏதாவது 3 இருக்கணும். சிருஷ்டி அப்படின்னு. அதனால அவரு இந்த பிரம்மம், நான் ஏதாவது செய்யலான்னு பார்க்குறேன், என்ன பண்ணலாம்? இந்த பூலோகத்தையே படைக்கணும். படைக்கிற இறைவனா முதல்ல நான் மாறணும். இவர் சும்மா தான் இருக்கிறார். நான் முதல்ல இறைவனாக மாறுவேன். இறைவனாக மாறி என்ன பண்ண போறேன்? இந்த பேரண்டத்தை படைப்பேன். அந்த பேரண்டத்தில் என்னென்ன இருக்கும்? உயிரினங்கள் இருக்கணும், ஜீவராசிகள், அப்புறம் உலகம் இருக்கணும். இதுதான் படைக்கணும். என்ன படைக்கணும்? ஈஸ்வரனை படைக்கணும். அதாவது படைக்கிறவரை படைக்கணும். அப்புறம் படைக்கப்பட்ட பொருள்ல ஜனங்களும் உலகமும் இருக்கணும். இது இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. படைக்கணும்னா 3 பொருள் வேணும் குறைந்தபட்சம். நிறைய கேட்குறவனை படைப்பாளின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொருளை செய்கிறவன் தான் பெரிய சிருஷ்டிகர்த்தா. ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இருக்கிறார், சுரேஷ்ஜி. உங்களுக்கு எத்தனை கலர் குறைந்தபட்சம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா 3 கலர் இருந்தால் கொடுங்க போதும். என்ன கேட்பாரு? ஏனுங்க, ரெட்டு, ப்ளூ, கிரீனு, எல்லோ, ரெட்டு, ப்ளூ, இது தான் மினிமம் கேட்பாங்க. நீலம், சிவப்பு, மஞ்சள், மீதி எல்லாம் இது 3 வச்சு உண்டாக்கிடலாம். ப்ரௌன் வேணுமா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெட் எடுத்து ப்ளூவில் கொஞ்சம் டீ கலக்கணும். அடடா ரொம்ப ஊதாவாகி போச்சா, கொஞ்சம் மஞ்சளை கலந்தா அது ப்ரௌன் ஆகிடும். எவ்வளோ ப்ளூ, எவ்வளோ மஞ்சள், எவ்வளோ ரெட்டு, இதை மாற்றி 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 போட்டு பலவிதமான சாம்பலை உண்டாக்கலாம். கிரே கலர்ஸ். இந்த கிரே கலர் எத்தனை இருக்குதுன்னா, கிரீனில் கிரே பார்த்துருக்கீங்களா? பச்சையில் அப்படியே
கிரே. ஐயா எவ்வளோ கிரே இருக்குது. நல்ல பச்சை எடுத்தோன்னா பசும்புல். ஆனால் அதே சாம்பலில் சேர்த்தோம்னா கிரீன்லேயே நூற்றுக்கணக்கான கிரே சாம்பலை கொண்டு வரலாம். சிவப்பில் எத்தனை கொண்டு வரலாம், நீலத்துலையும் கொண்டு வரலாம், பழுப்பில் கொண்டு வரலாம், ஆரஞ்சில் கொண்டு வரலாம். எல்லாம் 3 கலர் தான். அப்போ சிருஷ்டிக்கு குறைஞ்சபட்சம் 3 வேணும். அதுக்கு கீழே வேணாம். அதுக்கு மேலேங்கிறது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 3 இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த டிவி ஸ்க்ரீனில், உங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் எவ்வளோ கலர் பார்க்குறீங்க. அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு மில்லியன் கலர்ஸ் இருக்குதுன்னு ஏதோ ஒரு ட்ரெவியா அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனில் போடுறான். அப்படியே அள்ளி தெளிக்குது. ஆனால் ரகசியம் என்னன்னு பார்த்தா முன்னாடி பின்னாடி 3 லைட்டு தான் இருக்கு. 3 லைட் தான் இருக்கும். அதுலேயே வெள்ளை, அதுலேயே கருப்பு. இந்த 3 கலர் வச்சு வெள்ளை கலர் வேணும்னா 3 லைட்டு போதும். சிவப்பு, பச்சை, நீலம், இந்த 3ஐயும் கலந்தா உங்களுக்கு வெள்ளை வரும். உங்கள் வெள்ளை ஸ்க்ரீனு இந்த 3 தான். இந்த 3 இல்லைன்னா கருப்பு. 3 கலந்தா எல்லா கலரும். பாருங்க, பகவான் இதான் முதல் ஆரம்பித்தார். ஆர்பிஜி அவர் எஸ்ஆர்டியை பயன்படுத்தினார். சத்துவம், ரஜசு, தமஸ். அவர் ஏதாவது சிருஷ்டி பண்ணணும்னா பிளானிங் வேணும். எதை செய்தாலும் பிளானிங்கோட செய்யும். வடிவேல் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் சொல்றான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இன்னொரு காமெடி ஆள் சொல்றான். இந்த 3ம் அவர் பல விதமாக கலந்து பண்றார். அந்த 3ம் சத்துவங்கிறது பிளான் எப்படி பண்றதுங்கிறது சத்துவம். அப்புறம் அது வேகமாக அதை செயல்படுத்தணும். அதுக்கு ரஜஸ். அந்த பிளானை செய்யணும் இல்லை. அப்புறம் ஒரே அடியாக பிளானுக்கு பண்ண முடியுமானா சில இதில் வெட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் கட்டடம் கட்டிகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பைப்பிங்க்கு சுவர் வெட்டணும், எலக்ட்ரிக்கலுக்கு வெட்டணும். சில இடத்துல எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா துண்டு எடுக்கணும். அது தமஸ். அறிவு, செயல், இந்த அறிவு செயலையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரே அடி அறிவும் போயிடக்கூடாது, ஒரே அடியும் செயலும் போயிடக்கூடாது. ஒரு பிரேக் வேணும். அது தமஸ். அது எப்படியெல்லாம் வேலை செய்யும். அவருக்கு அப்படிதான். அவர் சொல் பேச்சு கேட்கும். இந்த சத்துவத்தை கொண்டு அவர் சிருஷ்டி பண்ணுவார். ரஜஸை கொண்டு வேகமாக அதை செயலுக்கு கொண்டு விடுவார். தமஸ் அங்கங்கே போட்டு மறைப்பார், எடுப்பார். அப்படிதான் எல்லா சிருஷ்டியுமே மறைச்சாதான் சிலது வெளிப்படும். ஆமாம், சிலதை மறைக்கணும். உப்பை மறைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு போடணும். காரத்தை குறைக்கிறது ஏதாவது போடணும். சிலது தூக்கலாக இருந்தான்னா ஒன்று குறைக்கணும். எதையாவது. இதை தான் ஆவரண விட்சேபம்லாம் சொல்கிறாங்க. அதை தான் இவர் சொல்கிறாரு. சிதானந்தமய பிரம்ம பிரதிபிம்ப சமன்விதா தமோ ரஜ சத்துவ குணா பிரகிருதிர் த்விவிதா. இந்த பிரகிருதின்ற 3 குணங்களை கொண்டு அவர் படைக்க ஆரம்பித்தார். அவர் முதல்ல என்னென்ன படைக்க போகிறார்? இப்போ இறைவனை படைக்கணும். அதாவது படைப்பாலே படைக்கணும். அதுக்கப்புறம் படைக்கப்படும் பொருளாகிய உலகங்களையும் உயிர்களையும் படைக்கணும். அதனால ஈஸ்வரனை எப்படி படைச்சார் அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. அந்த ரஜோகுணத்துல, சத்துவ குணத்துல, தமோ குணத்துல இருக்கக்கூடிய இவர் மட்டும் நல்லதா எடுத்துக்கிட்டார். சத்துவ குணத்தை சத்வ சுத்த விசுத்தாபியாம் மாயையில் இருக்கக்கூடிய சுத்தமாயா அசுத்தமாயான்னு 2ல இந்த சுத்தமாயாவை வசீகிருத்திய அதை தன் மட்டும் எடுத்துக்கிட்டு சர்வஜன் என்ற ஈஸ்வரனாக மாறினார். சர்வஜனாக யாரு? கடவுள். கடவுள் அப்ப அறிவில்லாதவரா? இவர் என்னமோ அறிவு இருக்கு. அறிவாக அப்ப அறிவுடையவராக அனைத்தும் அறிந்தவராக மாறினார். யாரு? கடவுள். அப்ப மாறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அறிவு மாத்திரமா இருந்தார். அதை வச்சு தப்பா கணப்போடக்கூடாது. இருந்தாலும் நான் வெறும் அறிவு தான், ஏதாவது செய்வானா? அறிவாளி அறிவாளி அறிவாளின்னு அப்படின்னு எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அவர் எல்லாமாக வெளிப்படுத்தக்கூடியவர், சர்வஜர். அப்போ அறிவு மாத்திரமா இருந்தாரு, இப்போ அறிபவராகவும் மாறிட்டார். அப்படியே அது பேர் சர்வஜர். அப்போ பிரம்மம் கடவுள் எப்படி நூற்றறிவு,
அனைத்தையும் அறிந்தவர். நம்ம கூட சில சமயத்துல இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நடந்ததெல்லாம் அறிஞ்சிருக்க முடியுமா? இனிமேல் நடக்க போறது உனக்கு தெரியுமா? அப்படித்தான் சர்வஜர்னு பேர். எல்லாம் அறிந்தவர்னா என்ன? இருந்தது, இருப்பது, இனி வருவது எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிந்து வைத்தவர் அப்படின்னு பேர். அந்த தன்மையை கடவுள் அடைந்தார். எப்படி இந்த மாதிரி அவருக்கு வந்தது? மாயையை பயன்படுத்தியதால. அவர்கிட்ட மாயை இருக்குது. மாயையினால தான் அவர் இறைவனாக இருக்கிறார். மாயையை பிடிக்கிட்டோம்னா கடவுளாயிடுவார். அப்படி பிடுங்க முடியுமா? யார்கிட்டே அந்த அது பிடுங்கவே முடியாது. ஏன்னா அது பால்லேருந்து நிறத்தை எடுக்க முடியாது, இலையிலேருந்து பச்சையை எடுக்க முடியாது. அதோட அது ஒரே பொருள். இப்போ பிரம்மத்திலிருந்து இந்த அறிவு சக்தியை நம்ம எடுக்க முடியாது. அது பேர் சத்துவம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ சத்துவத்தை கொண்டவர் இறைவன் ஆயிட்டாரா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன படைக்கணும்? படைக்கிறவரை படைச்சாச்சு. இப்போ படைக்கப்படும் பொருளாகிய ஜீவனையும் உலகத்தையும் படைக்கணும். ஜீவன் எப்படி படைச்சாரு? அவித்யா வசகஸ்து அந்நிய தத் வைச்சித்ரி அநேகதா ச காரண சரீரம் சாத் பிராக்ஞா தத்ர அபிமானவான் அப்படின்னு. இதுல என்ன சொல்றாரு? ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய அசுத்த மாயை, அதுல பார்க்குறாரு. அது அவருடைய பிளான் தான். அதுக்குள்ள ஒரு பூந்து இப்படி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அதுல அநேகமான ஜீவர்கள் இருக்கிறாங்க. யாரு? போன சிருஷ்டில இருந்து அவங்க தூங்கிட்டாங்க. இப்ப தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? தூங்கி முழிக்கணும் அவங்க எல்லாம். அப்புறம் முழிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது வேற வைட். அதாவது பிரகிருதியை சுத்தம் அசுத்தம்னு பிரிக்கலாம். அதுல சுத்தமானதை மாயாங்கிறோம். சத்துவமா இருந்தா. ரஜஸ் தமசோட சேர்ந்ததுன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணுது இல்ல. ரஜஸ் அவுத்து விட்ட குதிரை கண்ணுக்குட்டி மாதிரி குதிக்கும். அப்புறம் தமசு போட்டு கயிறை போட்டு இழுத்தாதான் அது நிற்கும். இவங்க ரெண்டும் சேர்க்கும்போது அது சேட்டை பண்றதாயிடுறதுனால அது அசுத்தங்கிறோம். ஏன் அசுத்தம்? ஏன்னா அதுலேருந்து இனிமேல் வரப்போறது அப்படி இருக்குது. அதுலேருந்து வரப்போறது யாரு? நாமெல்லாம். இப்போ நாமெல்லாம் அங்கே இருந்தாக்கா என்ன அர்த்தம்? அது எப்படி சுத்தமா இருக்கும்? நம்மளா சுத்தம் பண்றதுக்கு தானே அவர் நம்ம படைக்கிறாரு. இப்போ அவரு சத்துவத்துல அனைத்து சிருஷ்டியினுடைய தகவலும் ரூபமா இருக்குது, ஒரு தகவலா இருக்குது. எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏஜுங்கிறோம். கற்காலம், தாமிர காலம், இரும்பு காலம், அதுக்கப்புறம் மரத்தால் ஆன காலம், மரத்திலே செய்தாங்க எல்லாமே. அப்புறம் பிளாஸ்டிக் காலம், காகித காலம், அப்புறம் பிளாஸ்டிக் காலம். காகிதத்துல புஸ்தகம் வந்தது. ஒரு காலம் மாறிக்கிட்டே வருது. இப்ப என்ன காலம்? தகவல் காலம். இன்ஃபர்மேஷன், எல்லாமே தகவல். எல்லாமே தகவல் ரூபமா இப்ப இருக்குது. தகவல் தான் சிருஷ்டிக்கே முக்கியம். ஐசக் அசிமோன்னு ஒரு கதை எழுதுறவர் இருந்தார். விஞ்ஞான கதை எழுதினவர். அவர் ஒரு கதை எழுதுறாரு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அவர் கற்பனையிலே முதல்ல சொல்லியிருக்கிறார் 1969. அவர்கிட்ட ஒரு யூனிவேக் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அது சும்மா அவர் பேர் வச்சார். அதே மறுபடியும் யூனிவேக்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஒரு வெரி பவர்ஃபுல் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இந்தியாவிலேயும் இருக்குது பரம்னு ஒரு கம்ப்யூட்டர். அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தகவலையும் அது வச்சிருக்குது. வானிலை தகவல். அதான் அதை வச்சு தான் இப்போ வானிலையெல்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் டெம்பரேச்சர் தெரியும். அது மலுமிச்சுப்பேட்டில் எவ்வளோ, மதுக்கரையில் எவ்வளோ, சென்னையில் எவ்வளோ, ராயபுரம், காசிமேடு எல்லாம் மாய்ச்சர், விண்ட் வெலாசிட்டி எல்லாத்தையும் அது ரெக்கார்டு வச்சுக்கிட்டே இருக்குது. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து செகண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எங்கே மழை வரும், என்ன வெயில் போகுது, எப்படி வரப்போகுது எல்லாத்தையும். அது பரம்னு பேர். இது மட்டும் இல்லை, மிலிட்ரி டேட்டாலாம் இருக்குது. இது மாதிரி ஒரு யூனிவேக்கு அவர் சொன்னார். அந்த யூனிவேக் என்ன பண்ணோம்? தகவலெல்லாம் உறிஞ்சிக்கும்.
எப்படி தகவல் புரியும்? உங்களுக்கே தெரியாம உரிஞ்சிடும். உங்களுடைய சிசிடிவி எல்லாம் அதுகிட்ட போயிடும். எல்லாருடைய டிராஃபிக்ல இருக்கிற சிசிடிவி வரும். உங்க செல்போனுடைய எல்லா ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அது கூட போயிடும். நீங்க சர்ச் எதெல்லாம் பண்றீங்களா, தேடுறீங்களா, எல்லாத்தையும் போயிடும். உங்களுடைய பர்சனல் டேட்டா, பயோடேட்டா, அக்கௌண்ட்டு, அப்புறம் உங்களுடைய எமோஷனல், என்னென்ன எப்படிப்பட்ட ஆளு, நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன போடுறீங்க அல்லது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறீங்க, அதுதான் உங்க லட்சணம். அழுமூஞ்சிகள்லாம் ஒரு மாதிரி லட்சணம் வச்சிருப்பாங்க, சிரிச்ச மூஞ்சியெல்லாம் ஒரு லட்சணம். நான் இதை பார்க்கும்போது தெரியும், ஒருத்தர் அழுமூஞ்சி மாதிரியே என்னமோ ஒரு ஸ்டேட்டஸ், வாழ்க்கை துரோகம், துரோகிகள், நண்பாதே அப்படின்னு வசனமா இருக்கு, அது கூட எழுதுறவன் இருக்கிறான். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அது யூனிவேக் போயிடும். எல்லாருடையதும் அதுகிட்ட இருக்கும். அப்புறம் நம்ம படைத்த எல்லா இலக்கியங்கள், புஸ்தகங்கள், எழுதப்பட்ட கவிதைகள், வரலாற்று ஆராய்ச்சிகள், விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் அதுகிட்ட இருக்கு. அப்ப அது பேர் என்ன? சர்வஜன் தானே. சர்வஜா, அனைத்தும் அறிந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த யூனிவேக் கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. போதுமான தகவல் இல்லை, பதில் சொல்ல முடியாது. அதான் சொல்லுது, நாட் எனஃப் டேட்டா. இன்னொரு 10 வருஷம் போகுது. அப்புறம் யூனிவேக் கடவுள் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், காட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், நோ சஃபிஷியன்ட் டேட்டா. அப்புறம் மனிதர்கள் எல்லாம் எல்லா கண்டுபிடிப்பும் இது போயிடுச்சு. பூமியில வந்து ரோபாட்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, மனுஷங்க வேலை அதுங்களே இரும்பெல்லாம் உருக்கி நட்டு போல்ட்டெல்லாம் செய்து அதுங்க உடம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுங்க வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுங்க என்னென்னவோ கண்டுபிடிக்குது, அதெல்லாம் கூட இருக்குது. அப்ப மனிதர்கள் எல்லாம் வெறும் தகவல் ரூபமாக ஜீவன்களாக ஆவியா மிதக்கிறாங்க. அப்பவும் போய் இந்த யூனிவேக் கேட்குறாங்க. யூனிவேக்கு இப்ப இடம் பத்தல. அந்த யூனிவேக்க தன்னை வந்து ஒரு பெரிய காஸ்மலாஜிக்கல் டேட்டா பேங்கா மாத்திடுச்சு. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களையும் அது ரெக்கார்டிங்க வச்சுக்கிச்சு, குவாண்டம் எஃபிஷியன்சில, குவாண்டம் டேட்டாவை. அப்பவும் கேட்குறாங்க, கடவுள் உண்டா அப்படின்னு. போதுமான தகவல் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கேட்கறவனே இல்லை இப்போ. அப்ப சொல்லுச்சு, லெட் தேர் பி லைட். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியல, அது பைபிள் படிச்சிருக்கணும். பைபிள்ல கடவுள் முதல்ல சொன்னது என்ன? லெட் தேர் பி லைட், ஒளி உண்டாகட்டும். Originally there was a word, the word was with God, the God is word. இப்படிதான் இருக்குது ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. முதலில் ஒரு வாக்கியம் இருந்தது, ஓம். நியூ டெஸ்டமெண்ட்ல, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அவர் பத்தி சொல்றாரு, யெகோவா. முதலில் ஒரு சொல் இருந்தது, அந்த சொல் கடவுளிடம் இருந்தது, கடவுள் தான் சொல். சொல்லுன்னா என்ன அர்த்தம்? தகவல்னு அர்த்தம். அவரால் தான் சொல்ல முடியும். சர்வஜன் கடவுள் யாரு? இப்ப யூனிவேக் என்ன ஆயிடு போச்சு? சர்வஜன் ஆயிடுச்சு. இப்ப சிருஷ்டி பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடவுள் யாரு? கேட்கறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது, அங்க அவர் மட்டும்தான் இருக்கிறார். அசிமோ வந்து இதை 1969 எழுதினாரு. நான் படிக்கும்போது 73 தான் படித்தேன் இந்த புக்கை. கான்வர்ஷன் ட்ரைலாஜி அப்படின்னு பேர். அதில் நீங்களாம் படிக்கணும், அசிமோவை படிக்கணும். சரி, அதில் இந்த ஈஸ்வரன் சத்துவத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த ரஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி, அல்லது மலினமாக இருக்கக்கூடிய பிரகிருதியை அவர் பயன்படுத்தி ஜீவர்களையும் உலகையும் படைக்கிறார். இந்த ஜீவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க போன இந்த ஜகத்தினுடைய கல்பத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அத்தனை பேரை யாரும் அழிய போறது இல்லை. இப்ப நாமெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோங்க, எத்தனை கல்பத்துல இருந்திருக்கோம் கணக்கு இருக்குதா? ஒரு கணக்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி போனா தொடக்கமே கிடையாது. பிரம்மாவும் வந்து படைச்சிட்டு போயிட்டாங்க. எத்தனை பிரம்மா போனாங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு குத்து மதிப்பா ஒரு 52 பேர் போனதா கோயில் காளிக்க தலையில கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இது ஒரு பிரம்மா, இது ஒரு பிரம்மா, இது ஒரு பிரம்மா. இது மாதிரி
52 பிரம்மா கழுத்துல, கையில வேற ஒரு தலையை பிடிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து இந்த மாலையில சேர்க்க வேண்டிய பிரம்மா, இப்ப இருக்கிற நடைமுறை கல்பதம். இத்தனை பிரம்மாவுடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும்? அதுக்கு எண்ணிக்கை கிடையாது, போகுது 13 பில்லியன் வருஷம் போகுது. அதைத்தான் நம்ம வந்து பிக் பேங் சொல்றாங்க. 13.7 பில்லியன் வருஷங்கள் ஒரு பிரம்மா இருப்பார். அது கூட ஒரு பிரம்மாவனுடைய ஒரு நாள் 13 பில்லியன். இப்படி 52 பேர் போயிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பிரம்மாவிலையும் எத்தனை முறை நம்ம பிறந்திருப்போம் சொல்ல முடியாத அளவுக்கு. யாராவது அழிஞ்சாங்களா? ஜீவர்கள் அங்கங்க டப் டப் டப்புன்னு காணா போயிடுவாங்க. ஒரு கல்பத்துல ஒரு 100 பேர் காணா போயிடுவாங்க. அந்த ஜீவர்கள் எங்க போனாங்க அப்படின்னு. அவங்களாம் பிரம்மம் ஆயிட்டாங்க. அவங்கள தத்துவமசி புரிஞ்சுக்கிட்டு ஜீவத்துவத்தை இழந்தாங்க. யூனிட் இல்லை, ஒரு யூனிட் காணும். ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு யுகத்துக்கு போனாலே பெரிய ஆச்சரியம் தான். இன்னைக்கு இன்னமும் இந்த யுகத்துல இந்த ரூம்லயே 100-200 பேருக்கு மேல பிரம்மாவுக்கு வேலை விட்டுது. இப்ப இவன் கணக்கு முடிஞ்சுதாப்பா. அடுத்து இவனுக்கு உடம்ப தேடி பிடிச்சி, இவனுக்கு அம்மா அப்பா தேடி பிடிச்சி, அவனுக்கு வாழறதுக்கு மொழியை கொடுத்து, சட்டையை கொடுத்து, நோயை கொடுத்து, மருந்தையும் கொடுத்து, ஓ மை காட். அத்தனையும் நாமெல்லாம் அந்த கல்ப முடிவில் உடம்பெல்லாம் விட்டுட்டு தூங்கிடுவோம். அப்போ தூங்கும்பொழுது நமக்கு பேர் பிராக்ஞன்னு பேர். பிராக்ஞனா என்ன? இத்தினோண்டு அறிவு இருந்தால் அது பேர் பிராக்ஞன். அவர் யாரு? முற்றறிவு, சர்வஜன். நாம எப்படி இருக்கிறோம் இப்போ? பிராக்ஞன். அதான் சொல்ற, பிராக்ஞஸ் தத்திர அபிமானவான். காரண சரீரத்தை அபிமானம் பண்ணியிருக்கான். இந்த பிராக்ஞனுக்கு துளியோண்டு அறிவு மின்னு இருக்குது. அது வேற தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்ப எழுப்பணும். அப்படி அவனை ஜீவனை இப்படி படைச்சு இருக்கிறாங்க அப்படின்னு ஜீவனை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? புதுசா யாராவது ஜீவன் எல்லாம் பிறக்க முடியாது. அதான் அளவற்றதாச்சே. ஜீவனுக்கு இத்தனை நம்பர்னு கணக்குன்னா பரவாயில்ல, அளவற்றதுல நீங்க எப்படி நீங்க கணக்கு சொல்லுவீங்க புதுசா வருதுன்னு? அப்படி வந்ததுன்னா மொட்டை வேதாந்தம் அடிபட்டு போயிடும். வந்ததுக்கு என்ன காரணம்? ஒரு ஜீவன் இருக்கிறானா அவனுக்கு இருக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கணும், ஜீவனா இருக்கிறதுக்கு. அப்ப அறியாம வந்திருக்கணும். அப்ப அறியாம புதுசா வருமா? வராது. அது இருக்கிற ஜீவனே போதும். அவனே அளவில்லாதவனா இருக்கிறான். அதனால நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதே கிடையாது. அத்தனை பேரும் பூமியில இருக்கிறாங்களான்னா அத்தனை பேரே இதோ உடம்புல இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. செடி கொடி தானியங்கள்ல, அப்புறம் இன்னும் அண்ட சராசரங்கள் எவ்வளோ இடத்துல, அந்த கணக்கே கிடையாது. நம்ம ஜீவர்கள் அழிவதில்லை. அதனால அவங்கள நரன்னு பேர். ரியத்தேனா டெஸ்ட்ராய். அவன் அழிய போறது இல்லை, நரன். நாமெல்லாம் அழியறன் கிடையாது. சரி, அவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்போ காரண ரூபத்துல இருக்கிறாங்க. இன்னும் காரியத்துக்கு வரல. கொடையை மடிச்சு வச்சிருக்கிறோம். மழை வந்தாதான் விரிப்போம். இப்ப எல்லாம் மடிச்ச கொடையா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? மாயையில இருக்கிறாங்க. இது எந்த மாயையில? அசுத்த மாயையில. இப்ப மாயைங்கிறது ஒன்று தனியா அதுல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்ல, இவங்க தான் மாயையே. இவங்களை பத்தி மொத்த தகவல் தான் சுத்த மாயா, சர்வஜன். இப்ப மாயான்னு ஒரு பொருளே கிடையாது. இறைவனுடைய நினைவுகள், ஒட்டுமொத்த சிருஷ்டியை பற்றிய ஒவ்வொரு தகவலும் அவர்கிட்ட இருக்குது. யூனிவாக் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி அனைத்து சிருஷ்டியினுடைய தகவலும் இருந்ததுன்னா அவர் ஈஸ்வரன். அதுல குட்டி குட்டி தகவல், ஒரு தகவலை நீ சின்னதாக உடைக்கலாம்ல. ஈஸ்வரா அவங்க கிட்ட எவ்வளவு தகவல் இருந்தது? அளவு இல்லாம இருக்குது. அது ஒரு சின்ன யூனிட் சொன்னேன். அந்த யூனிட் பேர் தான் ஏன் பிராக்ஞன். அவன் தான் காரண சரீரம், அவன் தான் ஜீவன். ஓஹோ, உங்ககிட்ட இருக்க ஸ்மாலஸ்ட் யூனிட் தகவல் அதானா? என்கிட்ட இருக்கிற அளவுக்கு என்கிட்ட யூனிட் மிகச்சிறிய தகவல் அப்படி எடுத்தோம்னா ஒவ்வொரு ஜீவனை பத்தி தான். அப்போ உங்ககிட்ட ஒட்டுமொத்த தகவல் ஜீவனுடைய தகவல் தான் என்னுடைய தகவலே. இப்போ உங்களுக்கு ஏதாவது தகவல், நான் பிரம்மம்.
எனக்கு ஒரு தகவலும் கிடையாது, எனக்கு சரித்திரமும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, எனக்கு துக்கமும் கிடையாது, எனக்கு உடம்பும் கிடையாது, மனசும் கிடையாது. எனக்கு எங்க சரித்திரம் இருக்கு? நோ டேட்டா. அப்ப நீங்க யாரு? நான் சச்சிதானந்தம், எப்பொழுதும் இருக்கின்ற, முக்காலமும் இருக்கின்ற, அறிவு மாத்திரமான, உணர்வு மாத்திரமான. அந்த உணர்வு எப்படி? ஆனந்தமா, முழுமையான மன நிறைவோடு இருக்கிற. மனம்ங்கிறது நம்மளுடைய பேச்சுக்கு. ஓ, உங்களுக்கு எந்த டேட்டாவும் கிடையாதா? அப்போ உங்ககிட்ட ஈஸ்வரன் கிட்ட இருக்கிற டேட்டாலாம் என்ன? அவருடைய டேட்டா இல்லை, நம்முடைய லட்சணங்கள் தான். எல்லாருடைய தலைவிதியும் அவர் வச்சிருக்கிறார். அவனுக்கு பேரு காரண சரீரம்னு பேர் ஜீவனுக்கு. அவனுக்கு அந்த காரண சரீரத்தை அந்த ஆத்மா அனுபவிச்சுட்டு இருக்குது இல்லையா, அந்த பரமாத்மா. அதனால அந்த பரமாத்மாவுக்கு பிராக்ஞன்னு பேர். அந்த சத்துவத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் டேட்டா இருக்குது, அந்த தகவலை, அதை நானும் சொன்ன ஒரு பேரு ஈஸ்வரன். இப்ப யாருக்கு ஈஸ்வரன் பேரு? பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் பேர். டேட்டா வச்சு போடுறாங்க. நமஸ்காரம். இந்த காரண சரீரத்தை அதே பிரம்மன் தான், இந்த குட்டியூண்டு சரீரத்தை நான் தான் அப்படின்னு அது சொல்லுது. அவர் வெக்கமே இல்லாம சொல்றாரு. அவரு சொல்லலாம், நாம முடிச்சிட்டு பிறகுதான் சொல்லுவோம். நம்ம வெக்க இல்லாம நான் இதுதான் சொல்லுவோம். இப்ப நீங்க சொல்லலாம், இந்த கட்டை நான் தான், வெக்கம் இல்லாம. வெக்கப்பட்டு சொல்லலாம், அறியாமையில. இப்படி இந்த கதையெல்லாம் வருது. இப்ப என்ன பண்றாரு? ஜீவனுக்கு உடம்பெல்லாம் கொடுக்கணும். இவன் காரணம் மட்டும் தான் இருக்கிறார். இவன் என்ன கொடுக்கலாம்? எல்லா ஜீவனுக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த அந்த கரணம்னு ஒன்று கொடுக்கணும், மனசு உள்ளம்னு ஒன்று கொடுக்கணும். வெறும் உள்ளத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? 5 புலனை கொடுக்கணும். வெறும் உள்ளம் புலன்கள் கொடுத்து என்ன பண்ணுவான்? அங்கங்கே நடமாடணும் இல்லை, தப்பு தண்டாலாம் பண்ணணும் இல்லை, அப்புறம் அவனை அடிவதை வாங்கணும் இல்லை. ஏன்னா அவனுடைய இருக்குது காரண சரீரத்தில். அப்போ கை கால் போன்ற கர்மேந்திரியங்களை கொடுக்கணும். சரி, சாஃப்ட்வேர் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், இவனுக்கு ஒரு நல்ல உடம்பும் கொடுக்கணும் இல்லை. என்ன தாட்டியாக கொடுக்கலாமா, ஒல்லியாக கொடுக்கலாமா, இல்லை நண்டு மாதிரி ஒரு உடம்பு கொடுக்கலாமா, நத்த மாதிரி ஒன்று உடம்பு கொடுக்கலாமா, பனைமரமாக கொடுக்கலாமா, வாழை மரமாக கொடுக்கலாமா, எவ்வளோ செஞ்சாலும் திட்டு வாங்குற மாதிரி ஒரு நல்ல மரம் ஆகுற. மரத்துக்கு கட்ட பேரு திட்டு ஆணி அடிப்பாங்க அது மேல. இயேசு வருவாரு, ஒரு போர்டு ஓட்டிடுவான். பங்க்சர் போடப்படும் ஒருத்தன் போர்டு போட்டுருவான். இவன் மரத்துக்கு பங்க்சர் போட்டு. அப்படி ஒரு சரீரம் கொடுக்கணும் இல்லை. நீ என்னென்ன பண்ணியிருக்கிற, எத்தனைக்கு ஆணி அடிச்ச, உங்க உடம்புல ஆணியா அடிக்கிறேன் பாரு. அப்புறம் ஆளுக்கு ஒரு கிளையை முறிச்சிட்டு பல் தேய்ச்சிட்டு போவான். எத்தனை கையை முறைஞ்ச. இப்படி சரீரங்கள் எல்லாம் அவர் வேற சிருஷ்டி பண்ணணும். அதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்தூலமாகவும் சரீரம் கொடுக்கணும். சரி, இவனுக்கு சூக்ஷ்மமா இவன் கர்ம அனுபவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அந்த கரணம்ன்ற உள்ளமும் ஞானேந்திரியங்கள்ன்ற 5 கர்மேந்திரியங்கள் 5 கொடுத்த உடனே என்ன கேட்பான்? இந்த கொடுத்துருக்கீங்க, அனுபவிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. பச்சையா புல்லு, புண்ணாக்கு, பழைய தண்ணி இதெல்லாம் குடிக்கணும், இதுதான் எனக்கு ஆசை. இப்போ பசு மாடு உடம்பு அப்படின்னு ரெடி பண்றாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, சொல்ல முடியாது, இப்போ பன்னி உடம்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது. அப்படின்லாம் சொல்லுவாங்களாண்ணா? நிச்சயமா சொல்றாங்கம்மா. இப்ப இன்னைக்கு பண்ணியை போய் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லாது. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்பட்டு தான் அந்த உடம்புக்குள்ள போயிருக்கிறேன். விருப்பம் இல்லாம போக முடியாது. தண்டனையாம இருக்கலாம், அது விருப்பமும் நிறைவேறதா இருக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணிடுறாரு கடவுள். தண்டனையும் கொடுத்துருவாரு, அது பழைய விருப்பத்தையும் நிறைவேற்றிடுவாரு. நமக்கு அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான விருப்பம் வருது. அப்பப்போ எழுந்துக்கும். ஒரு குழந்தை இருந்தா அவ சொல்வா, எங்க போனாலும் ஒரு இடத்துல
டெய்லர் இருந்தாங்கன்னா நான் டெய்லர் ஆயிடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் பஸ் ஓட்டிகிட்டு போகும்போது பஸ்ஸில் டிக்கெட் வாங்கும்போது நான் கண்டக்டர் ஆயிட்டுமா அப்படின்னு. அப்புறம் யாரை பார்த்தாலும் இதுவாகணும் அதுவாகணும் அதுவாகணும். இன்னும் லிஸ்ட் இன்னும் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 26 27 வயசு ஆகுது. இப்போ பார்த்தோன்னே டேடி நான் வந்து இந்த பூ கட்டி விற்கிறாங்களே அந்த வேலைக்கு போயிட்டுமா. இப்படி நமக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்குது தெரியுங்களா? அது வந்து வந்து அடங்குது. எல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை தான். இப்போ என்னென்ன படைச்சார்? இப்போ இறைவன், ஜீவன், உலகங்கள். இது எப்படி படைச்சாருங்கிறது தான் இது. இந்த கதை வேகமாக படிச்சுட்டு நம்ம போர்டில் போய் எழுதி முடிச்சிடுவோம். சத்வாம்சை பஞ்சபிஹி தேஷாம் स्वांसै पंचभिः तेषां क्रमात् धी इंद्रिय पंचकम् श्रोत्र त्वक अक्षि रसन ग्राणाख्याम उपजायते அப்படின்னு இதில் சொல்றார். என்ன சொல்றாரு? சத்துவ அம்சத்தை பயன்படுத்தி இந்த ஜீவர்களுக்கு வேண்டிய தி இந்திரியங்கள், புத்தி, மனம், சித்தம் போன்ற உள்ளத்தையும், ஸ்ரோத்ரத்வக்கு காது, தோல், அதாவது தொடு உணர்ச்சி, செவி உணர்ச்சி, அக்ஷி ரசனா காட்சிகளை பார்க்கின்ற சக்தி, சுவைக்கின்ற ரசனம், கிரானா மூக்கில் அதாவது வாசனை உணர்கின்ற தந்து அதை உண்டாக்குகிறார். உபஜாயத்தை எதை வச்சு பயன்படுத்துறாரு? சத்துவத்தை வைத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இது பேர் தி இந்திரியம்னு பேர். ஞானேந்திரியங்கள் பஞ்சதி 5. தைஹி அந்தக்கரண சர்வைஹி விருத்தி பேதேன தத்விதா மனோ விமர்ச ரூபம் ஸ்யாத் புத்திஹி ஸ்யாத் நிச்சயாத்மிகா. இவர் என்ன பண்றாரு? இந்த சத்துவ அம்சத்தை பயன்படுத்தி ஞானேந்திரியங்களை கொடுத்தார். அதையே ஒன்னா கலக்கி மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தையும் அவர் உண்டாக்குறார். அதுதான் சொல்றாங்க. இப்போ சத்துவாம்சத்திலேருந்து வந்தது என்ன? ஞானேந்திரியங்களும் மனமும், மனம்னு சொல்லக்கூடிய உள்ளமும். இதை அவர் சொல்றார். நம்ம போர்டில் போய் எல்லாமே விளக்கமாக எழுதுவோம். அடுத்தது கர்மேந்திரியங்கள் எப்படி வருதுன்னு. ரஜோ அம்சைஹி பஞ்சபிஹி தேஷாம் கிரமாத் கர்மேந்திரியானி து வாக்கு பாணி பாத பாயுஸ்த அபிதானானி ஜக்ஜிக்னரே. ரஜோ அம்சத்தை கொண்டு 5 விதமான செயல் உறுப்புகளையும் கருவிகளையும் படைக்கிறார். உறுப்புல கருவிகள். கிரமாத் வரிசைப்படி சொன்னால் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்று இவ்வாறு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரஜோ அம்சத்தை பயன்படுத்தி, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய ரஜோ அம்சம் 3 இருந்தா போதும்னு சொன்ன இல்லையா? சத்துவத்தை பண்ணி என்ன பண்ணாரு? ஞானேந்திரியங்களும் மனமும். ரஜஸை பயன்படுத்தி கர்மேந்திரியங்கள் தனித்தனியா பஞ்சமா, அது ஒட்டுமா சேர்த்து ஒன்னா கலக்கி ஒன்று பண்றாரு. அது பேர் பிராணன்னு பேர். அது சொல்றாரு. தைஹி சர்வைஹி சகிதைஹி பிராணோ விருத்தி பேதாத் பஞ்சதா பிராணோ அபான சமான ச உதான வியானவ் தே புனக. மீண்டும் புனகன மீண்டும் அவர் இந்த ரஜோ அம்சத்தை பயன்படுத்தி 5 பிராணங்களும் உண்டாக்குனார். பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன். இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கொஞ்சம் விளக்குறாரு. புத்திஹி கர்மேந்திரிய பிராண பஞ்சகை
மனசா தியா சரீரம் சப்ததசபிஹி சூக்ஷ்மம் தல்லிங்கம் உச்சியதே. இப்போ என்ன சொல்றார்? மொத்தத்தையும் சேர்த்து சொல்றார். ஞானேந்திரியங்கள் உள்ளம், கர்மேந்திரியங்கள் பிராணன், இதெல்லாம் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இது பேர் சூக்ஷ்ம சரீரம். இதுக்கு பேரு சப்த தசபிகி. சப்தம்னா 7, தசம்னா 10, 17 வந்துருக்கு. என்னென்ன 17 பாருங்க. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5, 15. அப்புறம் புத்தி மனசு. மனசு என்னது? சங்கல்பம் பண்ணது. புத்திங்கிறது நிச்சயாத்மிகம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தையும் படிச்சுட்டார். இதுக்கு லிங்கம்னு பேருங்கிறாரு. தத்து லிங்கம் உச்சதே. இதுக்கு லிங்கம்னு பேரு அப்படின்னு. இந்த லிங்கம்னா ஒரு அடையாளம். உயிர் இருக்குதா பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் கீழே கிடக்குறாரு. பல விதமா பாங்க. சினிமாவில் இங்கே வந்து விரல வச்சு பார்ப்பாங்க. டக்குன்னு காணான்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருமா? அது சிங்கிள் ஷாட். நம்ம அப்புறம் மூக்கில் கை வச்சு பார்ப்போம். அப்புறம் இதயத்தில் காது வச்சு கேட்போம். கையில் பல்ஸ் பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். இப்படி இதெல்லாம் என்ன உயிர் இருக்குதா இல்லையான்றதுக்கு லிங்கங்கள், அடையாளங்கள். இந்த உடம்புல ஆத்மா இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அறிவு இருக்குதுன்றது. ஆத்மானா அறிவு. இதுல அறிவு இருக்குதா இல்லையான்றதுக்கு என்னங்க அடையாளம்? இப்ப பாருங்க, இதுல அறிவு இருக்குதா? ஒருவேளை இருந்தா என்ன ஆகும்? என் கையில தூக்க முடியாது, எங்கேயோ ஓடிடும். இந்த ரூம்லயே இருக்காது, கிச்சன்ல இருக்கும். அப்ப இதுல உயிர் இருக்குதுன்றதுக்கு லிங்கம் யாரு? அறிவு இருக்குதுங்கிற லிங்கம் யாரு? சூக்ஷ்ம சரீரம். அதனால அது லிங்க சரீரம்னு பேர். சரி, இப்போ அடுத்து மந்திரங்களை வேகமா பார்த்துலாம். பிரபஞ்ச தத்ர அபிமானேன தைஜசத்வம் பிரபத்யதே ஹிரண்யகர்ப்ப தாம் ஈஷாஹ தயோஹ வியஷ்டி சமஷ்டிதா. வரேன், அடுத்தது பார்த்தலாம். சமஷ்டிஹி ஈஷஹ சர்வேஷாம் ஸ்வ ஆத்ம தாதாத்மிய வேதனாத் ததபாவாத் ததோ அன்யதே து கத்யந்தே வியஷ்டி சக்ஞயா. தத் போகாய புனः போக்ய போகாயதன ஜன்மனே பஞ்சீகரோதி பகவான் பிரத்யேகம் வேதாதிதம் த்விவிதா விதாய ச ஏகம் ஏகம் சதுர்த்தா பிரதமம் புனः ஸ்வஸ்வ இதர விதியாம் யோஜனாத் பஞ்ச பஞ்சதே. சரி, இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இந்த மந்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பிரம்மம் கடவுள், தமிழ் சமஸ்கிருதம். இவர் சிருஷ்டி செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இவர் என்ன பண்றாரு? இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அது அவரை விட்டு வேறு இல்லை, அவரே தான் அந்த சக்தி. அந்த சக்திக்கு
பிரகிருதி, மூல பிரகிருதின்னு பேர். அது எப்படி இருக்கு அப்படின்னா, சக்தியை இன்னும் பயன்படுத்தாம வச்சிருக்கிறார். தெரியல. ஒரு குட்டியா ஒரு ஆள் இருக்கிறாரு, 5 அடி 6 அங்குலம். நிறைய பேர் மோட்டாவா குண்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது ஒரு கராத்தே சாம்பியன்ஷிப். இந்த ஒரு பொடிய மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். கடைசியில் ஜெயிச்சது பார்த்தா அவன் தான். மொத்தம் 50 பேரையும் அடிச்சு போட்டான் டோர்னமெண்ட்ல. அவன் பேரு ப்ரூஸ் லீ. அவனை பார்த்தா தெரியுமா இவங்க 50 பேர் அடிப்பான்னு. அவன் செய்யறதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. செங்கலை உடைக்கிறதோ, ஐஸை உடைக்கிறதோ, அப்புறம் பலகையை உடைக்கிறதோ, பறந்து போய் வானத்தில் இருக்கிறது போய் உடைச்சிட்டு வர்றது, இதெல்லாம் ஆளை பார்த்தா அப்படி தெரியல. அவ வெளியே வந்தாதான் தெரியுது. இப்போ இந்த பிரம்மத்தை பார்த்தா இந்த மூலப்பிரகிருதி என்ன பண்ணும் தெரியலுங்க. அப்போ அவருக்கு பேரு அவ்யக்தம். டோர்னமெண்ட் ஆரம்பிச்சுட்டாக்கா, சிருஷ்டி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரு வியக்தம். அப்போ மூல பிரகிருதிங்கிறாரு. இப்ப என்ன பண்ணும் அந்த பிரகிருதி? பிரகிருதி எது ஒன்றும் பண்ணுமா. கிருத்தினா எது ஒன்றா செய்யறது. பிரகிருதி கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். எனிதிங்னா எனிதிங். பள்ளம் தோண்டுவாரா? பள்ளம் தோண்டுவார். பூமியே நசுக்கி அப்பளம் மாதிரி உடைப்பாரா? சூரியன் கூட உடைப்பாரு. அதுக்கு மேல இன்னொன்னு கேட்கறதுக்கு இல்லை. ஆகாயத்தை வளைப்பாரா? ஆகாயத்தை முடுங்கிடுவார். அந்த சராசரத்தை அப்புறம் தூப்புவார். ஒரு பாட்டில் அண்டம் மென்று உமிழும் வாயா, அண்டத்தை மென்று உமிழும் வாயா, துப்பிடுவாரா. தொண்டருக்கு உதவும் மேயா. ஒரு பாட்டில் அப்பேற்பட்டவர். தொண்டர் ஒருத்த வந்துட்டான்னு வைங்க, ஆழ்வார். சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவ்வளோ அடியாருக்கு அடியார் பகவான். அண்டம் மென்று உமிழும் வாயா, தொண்டருக்கு உதவும் மேயா அப்படின்னு ஒரு அப்போ அவர் மூல பிரகிருதியா இருக்கிறாரு. செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா விக்ருதி அப்படின்னு பல பேர். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இவர் என்னதான் பண்ண போறாரு? பெரிய ஒரு லீடு கொடுக்குறீங்களே. இந்த மூல பிரகிருதியில 3 விதமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று சிருஷ்டி செய்வதற்கு வேண்டி, அத சத்வ ரஜசு தமசு அப்படின்னு பேரு. இந்த 3ஐயும் இந்த மூல பிரகிருதியில கலந்துருக்குது, ஒன்னா இருக்குது. சாமியம்னு பேர். அதுவும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எல்லாம் டப்பாவெல்லாம் வச்சிருக்கிறாரு. இப்போ அதை கலக்கணும். என்னென்ன பண்ணணும்? இது ஈஸ்வர ஆக்ஞையா அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். இந்த மூல பிரகிருதிக்கு தானா எதுவும் செய்ய தெரியாது. யாராவது ஒருத்தர் அது ஆக்ஞை கொடுக்கணும், இதை செய் அப்படின்னு. இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்றாங்க, சிருஷ்டிக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டேட்ல இருந்துதான். எதுக்கும் தயாரா இருந்துதான். என்னென்ன தயார்னா, ஆகாயத்தை உண்டு பண்றங்க, எங்களால முடியும். மல்டி குசினி ரெஸ்டாரண்ட், எங்களுக்கு இட்டாலியன் ஃபுட்டும் வேணும், பிலிப்பைன்ஸ்ல ஈஸ்ட் ஆசியன் ஃபுட்டும் கொடுப்போம், சவுத் இந்தியன் செட்டிநாடு ஹோட்டல் நாங்கள் பண்ணுவோம். அது பேர் மல்டி குசினி ரெஸ்டாரண்ட். அந்த மாதிரி அந்த ஒரு மல்டி ஸ்டேட்ல ஒன்று இருந்துதான். குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்றாங்க இந்த பேரண்டம். அப்போ என்ன செய்யணும்? எல்லாம் செய்யறங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படி. அந்த ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நீயே பண்ணுங்களேன்னா அது என்னால் முடியாது. ஆர்டர் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்க ரெஸ்டாரண்ட் பண்ண ஆர்டர் இருந்தால் தானே பண்ணுவாங்க, எல்லாம் தயாரா இருக்கும். அதனால அவர் சொல்லு ஈஸ்வர ஆக்ஞையா. அந்த பிரம்மம் அது பார்க்குதான். ஆரம்பி குவாண்டம் பிசிக்ஸ்ல இதுக்கு பதில் இல்லை. இப்போ முதல்ல சொல்றாங்க குவாண்டம் பிசிக்ஸை இருந்த குவாண்டம் ஃபீல்டு சும்மா தானே இருந்தது, சிருஷ்டி பண்ணாம. குவாண்டம் ஃபீல்டில் என்னென்ன இருந்தது? இப்போ எல்லாம் இருக்குதோ அத்தனையும் ஃபீல்டா இருந்துதான்.
அது என்ன ஃபீல்டு அப்படின்னா, வெளிப்படாத தகவல் மறைஞ்சிருக்கு. அந்த தகவலை யாராவது தூண்டி விட்டு பண்ணணும் இல்லையா, அதைத்தான் தத் ஈக்ஷணம் அப்படின்னு பேர். அதை அவர் பார்த்தார். யாராவது ஒருத்தர் பார்க்கணும். அவர் பார்க்கிறாருன்னா என்ன? இப்ப இந்த புக் இருக்குது, இது உள்ள வேதாந்தம் முழுக்க இருக்குது. யாரா பார்க்கணும் இல்லை? அந்த புக்கே எல்லாம் படைச்சிடுமா? இந்த புக்கு வச்சுட்டு வேதாந்தம் இருக்குது, நீ அடுத்த ஜகத்தை படிச்சுக்க அப்படின்னு. எங்க படைக்கிறதுன்னா, இந்த ஜகத்துக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அங்கே போய் படைச்சிக்கன்னா தாராளமாக படைக்கும். இந்த புக்கில் அத்தனையும் இருக்குது, வித்யாரண்யர் எழுதியிருக்கிறார். ஆனால் அது படைக்குமா? இதுதான் மூலப்பிரகிருதி. அதை பிரிச்சியாவது பார்க்கணும். பார்க்கறது ஒருத்தன் வேணும். இந்த புஸ்தகத்தை, அதுக்கு பேர் வேதம்னு பேர். இப்போ வேதம் தான் முதல்ல இருந்தது. நாம சொல்ற கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் கொடுக்குற வேதம் இல்லை, ஒட்டுமொத்த ஜெகத் பற்றிய சிருஷ்டி ரகசியம். அந்த ரகசியத்தை அவர் உடைக்கணும்னா, குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றாங்க, முதல்ல இந்த எல்லாமே சாமியத்தில் இருந்ததே. சார்ஜ் இல்லை, மொமெண்டம் இல்லை, ஸ்பின்னும் இல்லை, மேட்டரும் இல்லை, வேவ்ஸும் இல்லை. ஆனால் எல்லாம் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டேட்டில் இருக்குது. யார் அதை தூண்டி விட்டுருப்பாங்க? அது பிறகு கேஸ்கேட் எஃபெக்ட்டுங்கிறாங்க. ஒன்று தள்ளி விட்டோம்னா அது மலமலன்னு பண்ணிடுமா. இந்த மூலப்பிரகிருதி அப்படிதான். எல்லாமே அது கூட ரெக்கார்டில் இருக்குது, எதை எதை எங்கே போகணும் என்ன பண்ணணும்ன்ட்டு. ஆட்டோமேட்டிக் இது. ஆனால் யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? ஸ்டார்டிங் தான் கொடுக்குறாரு. லெட் தேர் பி லைட். அப்புறம் என்ன? தெர் வாஸ் எ வேர்டு. இந்த மூலப்பிரகிருதி தான் இந்த வேர்டு, முதல் சொல். அது ஓங்காரம்ங்கிறோம். ஓங்காரம், ஓம் இத்யேதி சர்வம் அப்படின்னு தானே மாண்டூக்கியம் ஆரம்பிக்குது. முதல் மந்திரம் எல்லாமே ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மூலப்பிரகிருதியில 3 குணங்கள் இருக்குது. குணம் இல்லைன்னா சிருஷ்டியே வர முடியாது. ஒரு குணம் இருந்தால் தான் முடியும். நிர்குணத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு குணமும் இல்லைங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்? புளிப்பாவது இருக்குமா? இன்னும் காரம் இருக்குமா? இல்லை. இனிப்பு இருக்குமா? இல்லை. தோற்பாவது இருக்குமா? இல்லை. எந்த சுவையே கிடையாதுங்க. சப்தமாவது போடுமா? நிசப்தம். கலர் ஏதாவது இருக்குதா? அவர்ணம். ஸ்மெல் ஏதாவது இருக்குதா? இன்னும் அகந்தம். அட போயா, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஏதாவது 3 குணம் இருந்தா தானே பண்ணணும். அதனால இந்த குணமற்ற அந்த பிரம்மமும் இந்த குணங்களை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு சகுனமாயிட்டார். அவர் பேர் தான் ஈஸ்வரன். அவர் யாருன்னா, இந்த சத்துவ குணத்தை முதல்ல அவர் தனக்குன்னு எடுத்துக்கிறார். இந்த சத்துவத்துல தான் ஒட்டுமொத்த சிருஷ்டியினுடைய டேட்டா பேங்க். இதுல என்ன டேட்டா இருக்குதுன்னு சொன்னா, ஜீவர்களும் உலகங்களும். ஜீவர்கள் அவங்களுக்கு வாழ்கின்ற உலகம், போகம் போஜ்யம், அனுபவிப்பவன் அனுபவிக்கிற பொருள். இவங்க 2 பேர் தான். அன்னம் அன்னாதா, அறிபவன் அறியப்படும் பொருள், உணர்பவன் உணரப்படும் பொருள். உணர்வுகள் எத்தனை பேரு? எண்ணில் அடங்காதது. அவங்க உணர்வுக்க வேண்டிய உலகம் எத்தனது? எண்ணில் அடங்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடம்பு கொடுக்கணும், உடம்புக்கு ஏற்ற ஊரு எல்லாம் கொடுக்கணும். இப்போ உள்ள பூச்சி ஒருத்தருக்கு உடம்பு கொடுக்கணும்னா சேரு வேணும் இல்லை? தாமரை எனக்கு உடம்பு வேணும்னு கேட்குறாங்க. எடா ஒரு குளமாவது வேணுமே, நான் பறக்கிறவங்க அப்படின்னு. அதான் காற்று இதெல்லாம் வேணுமே. எல்லா உடம்புக்கு ஏற்ற ஒரு உலகத்தை படைக்கணும். அதெல்லாம் டேட்டா முழுக்க இங்கே இருக்குது. எல்லாத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், ஃபுல் டேட்டா. இப்போ நான் படைக்க போறேன். அவர் பேரு ஈஸ்வரன். யாருக்கு அந்த ஈஸ்வரன் பேரு? சத்துவத்துக்கு இல்லை, சத்துவத்துடன் கூடிய கடவுளுக்கு. கடவுளுக்கு பேர். சரி, இவர் இவர் தான் காரணம். இவர்கிட்ட என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா ஜீவனுடைய கர்ம வினைகள், ஆசைகள். 2 போதும். உங்களை படைக்கிறது, இவரை படைக்கிறது, இவரை படைக்கிறது. என்னன்னா, உங்க டேட்டாவை எடுத்து பார்ப்பேன். பார்த்தோம்னா 2 இருக்கும். ஆசை, கர்ம வினை.
கர்ம வினை பார்த்தோம்னா பாப புண்ணியங்கள். ஆசை பார்த்தா வாசனை. சரி, இந்த வாசனைக்கும் ஆசைக்கும் ஏற்ற மாதிரி தானே உடம்பு தரணும். ரெண்டுத்தையும் கலந்து பார்க்குறாரு. பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்க்குறாரு, ஆசையும் பார்க்குறாரு. ஆசை நிறைய இருக்குது. என்னவோ பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். ஆனால் புண்ணியம் பத்தலையே. பையன் கேட்குறானே, சரி பழைய புண்ணியம் ஏதாவது எடுத்து போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அவன் பிழைக்கிற வழியை பார்த்துட்டான். அவன் சத்திரியனாகவும் வைசியனாகவும் இருந்தான். பிராமணன் ஆகணுங்கிற ஆசைப்படுறான். ஏன்டா பிராமணன் ஆசைப்பட்டான்? இவன் போன பிறவியை பார்க்குற கல்பத்தில் சும்மா கோயிலில் பெல் அடிக்கிறதுக்கும் இது தரத்துக்கு இல்லை. வேதாந்தம் கற்றுக்கிட்டு நான் பிரம்மத்தை அறியணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் பாவம் அந்த பையனுக்கு அடுத்த பிறவி நம்ம நல்லா தான் கொடுக்கணும். ஆனால் பாவம் நிறைய பண்ணியிருக்கிறானே. இருக்கிற புண்ணியத்தை தேடி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லை, அது ஏழை உடம்பாவது கொடுப்போம். கண்ணு காது மட்டும் இருந்தால் போதும் இல்லை, பையன் பொழைச்சிக்குவான். கண்ணால் குருவை பார்த்து காதால் வேதாந்தம் கேட்டுக்குவான். கண்ணு காதை மட்டும் கொடுத்துருங்க, மீதி எல்லாம் குறைச்சிடுங்க. காலு கை இல்லைன்னாலும் பரவாயில்ல. யாருக்கு இந்த ஆசை வந்துருச்சோ, இருக்கிறதுலே பெரிய ஆசை, உன்னத ஆசை, நான் கடவுளை அறிய வேண்டும். இது ஒண்ணுதான். கடவுளை அடைய வேண்டியும் கூட கிடையாது. நான் யார், நான் யார் என்ற கேள்வி ஒருத்தன் எப்போ கேட்டானோ அதுக்கப்புறம் அவனுக்கு மனித சரீரம் தேவ சரீரம் கூட கொடுக்க மாட்டாங்க. தேவர்களாக கொடுத்துட்டோம்னா அந்த கேள்வி போயிடும். நான் யார், இந்திரன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த கேள்வி வந்துருக்குது. அப்போ இதுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா நிறைய ஜீவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் காரணமாக தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? காரணமா இருக்கிறாங்க. அதனால இவருக்கு ஈஸ்வரன், இவனுக்கு பிராக்ஞன் அப்படின்னு பேர். எத்தனை பேர் பிராக்ஞன் இருப்பாங்க? அனந்த கோடி. அப்படி போட்டோம்னா எண்ணிக்கையற்றது. ஈஸ்வரன் எத்தனை பேர் இருப்பாரு? ஏகம். இவர் ஒண்ணுதான். இதெல்லாம் சத்துவத்திலேருந்து வந்து. ரஜசத்துலேருந்து என்ன பண்றாரு? இவங்களுக்கு வேண்டிய இதுதான், இவங்களுக்கு வேண்டிய உடம்பெல்லாம் கொடுக்க போறது. இது ஸ்தூல உடம்பு தரணும், இது சூக்ஷ்ம உடம்பு தரணும். அப்போ இறைவனும் சூக்ஷ்ம உடம்பு ஆயிடுவார்ல. அப்ப அவருக்கு பேரு இரண்ய கர்ப்பன். கர்ப்ப அங்க சொல்லியிருக்கிறாரு. இவர் தான் இரண்ய கர்ப்ப. இந்த இடத்துல அவருக்கு ஸ்தூல உடம்பு வந்துடும். உலகமோ மனிதர்களுடைய எல்லா உடம்பும் அந்த டேட்டா அவர்கிட்ட இருக்கு இல்லையா. அதனால அவருக்கு விராட் அப்படின்னு அவர் பேர். இப்போ இந்த காரண சரீரத்தில் இருக்க ஜீவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்க வந்த உடனே அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா இங்க காரண ரூபம், இங்க சூக்ஷ்ம சரீரம், இந்த இடத்துல ஸ்தூல ரூபம். இதுல உலகமா சேர்த்துக்கணும். இது உடம்பு பிளஸ் உலகம். உலகம்னா உடம்போட சேர்த்து உலகமும் வரணும் இல்ல. ஒரு உடம்பு நீங்க கொடுத்துட்டீங்க. என்ன உடம்பு? நல்ல உடம்பா சொல்லுங்க. வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி உடம்பு கொடுத்த உடனே அது உலகம் வேணும் இல்லை, அந்த உடம்பை உண்டாக்குறதுக்கு. அதனால அதுக்கு வேண்டிய தானியங்கள், பொருட்கள், புழு, பூச்சி, செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் அவர் படைச்ச உடனே கொக்கு எல்லாம் படைக்கணும் அது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொக்கு இந்த பூச்சியை பார்க்கறதுக்கு எரும மாடம், பசு மாடம் அங்கே மேயணும். எல்லாம் இதுல வந்துடும். இப்போ ஜீவர்கள் காரணத்துல இருக்காக, சூக்ஷ்மத்திற்காக ஸ்தூல ரூபம் வந்துருவாங்க. அவருக்கு பேர் என்ன பார்த்தா, இவனுக்கு ஜெய்தசன், இவன் பேரு விஸ்வன். அப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோம் பாருங்க. ஈஸ்வரன், அவரே ஹிரண்ய கர்ப்பன், அவரே விராட். சத்வ ரஜஸ் தமசை பயன்படுத்தி அவரே இப்படி இருக்கிறார். 3 நிலையில் இருக்கிறார். காரணமா அவர் இருக்கிறார். காரியங்களாக நாம் இருக்கிறோம். எப்படி? இந்த பிராக்ஞன்,
தைஜசன், விஸ்வன். இவங்கெல்லாம் யாரு? பிரம்மன் தான். பிரம்மம் சத்துவ மாயாவின் ஈஸ்வரனாகவும், ரஜஸ் மாயாவாக இரண்ய கர்ப்பராகவும், தமஸ் மாயாவாக விராட்டாகும். இது வந்து தமஸ்க்கு வந்து பிரகிருத்தின்னு பேர். இந்த ரஜஸுக்கு அவித்யா அப்படின்னு பேர். இதுக்கு சர்வஜ்ஞ. எல்லாத்துலயும் ஒரு லிங்க் இருக்கு. இங்க சத்துவத்துல இருந்தா ஒரு சர்வஜ்ஞம், அதே கடவுள் ரஜஸ்ல இருந்தாருன்னா மக்கு அவித்யா. பாருங்க, முற்றறிவு, இங்க அல்பறிவு. அவர் தமஸ்ல போயிட்டாருன்னா உடம்பு சடலம், உள்ள போய் ஏதாவது உயிர் இருந்தாதான் முடியும். பாவம், அவரே தான் ஜீவரா இருக்கிறார். பிராக்ஞன், தைஜசன், ஜீவன், விஸ்வன். இது உள்ள எல்லாம் அடங்கிடுச்சு. இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்குதா தெரிஞ்சுக்க வேண்டியது? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேரு, அவங்களுக்குலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஈஸ்வரன் கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னா வெறும் டேட்டா தான் இருக்குது. சர்வஜன். இவங்கிட்ட என்னென்ன இருக்குது? 17 சப்த தசை அப்படின்னு கலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது 17 பேர் என்ன? ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5, அப்புறம் மனம், புத்தி 2, 17. இவருடைய அதையும் சொல்லிட்டாரு. இங்க என்ன பண்ண போறோம்னா பஞ்சீகரணம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதை நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த தமசை வச்சு என்னென்ன பண்ண போறார் அப்படிங்கிறத டேட்டாவில் நிறுத்தி வைப்போம். அடுத்த வகுப்பு வரும்பொழுது அதை ஆரம்பிச்சுக்கலாம். பஞ்சதசியை கொஞ்சம் வேகமாக ஓட்டுவோம். அடுத்த சாப்டர்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் விவேகம், தத்துவதெல்லாம் நீங்கள் படிச்சது தானே. மரம், செடி, கொடிகள், மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் விடுதலைக்கு வாய்ப்பே இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு புண்ணியம், பாவ புண்ணியத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த நிலைக்கு போகிறது? எவ்வளோ நாள் மரமா இருப்பான்? அவங்களுடைய பாவம் புண்ணியங்கள் தீர வருது. அப்புறம் எங்கே போவான்? காரணத்துக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுப்பான்ல. ஆமாம். அப்போ அவங்க ஒன்றுமே இல்லைங்களா? அவங்க எப்படி ஒன்றும் இருக்க முடியாது? அடுத்த உடம்பு என்னவா இருக்கும்? சொல்லும் எதுவா இருக்கலாம் இல்ல? அது ஆசைப்படாது. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. மரமா இருந்தவன் யாரு? ஜீவன். யார் அவன்? மனிதன் தான். தண்டனைக்காக மரத்துல இருக்கிறான். அதனால மரத்துக்கு வந்து ஆசை இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் மரமா ஏன் போனா முதல்ல அது கேளுங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். நாம என்னமோ முதல் தடவை மரம் ஜீவன் வந்தா மாதிரியும் அந்த மரம் எப்படி வந்து ஆசைப்படும்? உனக்கு மோட்சமே கிடையாது, எத்தனை காலம் மரமா இருக்கும் அப்படின்னு தான் நீங்க கேட்குறீங்க. மரம் என்ன விடுங்க, எவ்வளோ புழு பூச்சி எல்லாம் இருக்குது இல்லை, பேனு, நாய் மேல இருக்க உண்ணி, இதுக்கெல்லாம் எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. உள்ள இருக்கிறது யாருன்னு கேளுங்க. உடம்பு தான் உண்ணி. அவன் முதல்ல வந்து வட்டிக்கு விட்டு நாசம் பண்ணி கொன்னவன். இப்போ ரத்தத்தில் உறிஞ்சுதான் இப்படிதான் இருக்கு. உள்ள இருக்கிற ஜீவன் கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு விதவிதமான வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். இந்த உடம்புகள்லாம் விதவிதமான வீடுகள். உள்ள இருக்கிறவன் ஃபுல் ப்ளோன் ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கங்க. மக்கள்லாம் கிடையாது, தண்டனைக்காக போயிருக்கிறான். நல்ல கேள்வி. உங்களுக்கு கூட சில சமயம் வந்துடும், ஏன் மனுஷனா இருந்தாலும் நம்ம பிழைச்சோம், இதுங்கெல்லாம் எத்தனை கோடி பிறவி இதை தாண்டி மனுஷனா டார்வின் பரிணாமம் வருமா? இதுக்கு எல்லாம் அப்படி இருந்தாலும் அந்த உடம்புக்குள்ளே தானே சிக்கியிருப்பான். அல்ப ஆசை தானே இருக்கும். நண்டுக்கு என்ன பெரிய ஆசையா இருக்கும்? பெரிய நண்டு ஆகணும்னு ஆசை. ரவுடி நண்டு, பெரிய பெரிய கடாலாம் இருக்கிற மாதிரி கொடுக்கு. இது அப்புறம் நண்டு ஆகிட்டு என்ன பண்ணுவான்? எப்படி இருந்தாலும் நம்ம கொக்கு தான் தூக்கிட்டு போகுது. எந்த பெரிய நண்டா இருந்தாலும் கொக்கா ஐட்டம்னா நமக்கு பெரிய இல்லை. நீ என்ன பெரிய கொக்கா அப்படின்னு
இன்னொருத்தன் கேட்பான். அப்போ ஆசையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் அதோயோனின்னு பேர். மனிதன் இல்லாத கீழே உடம்புலாம் இருக்கலாம், அதெல்லாம் அதோயோனி, கீழான உடம்புகள். எதுக்காக அதெல்லாம்? நரகம்னு ஒண்ணு கிடையாது, இதுக்குள்ளதான் நரகம். அதோ கீழ், அதோலோகம்ங்கிறோம், அதோகதி. அதோகதி இது மேல போனா பரமகதி. உங்க கேள்வி முக்கியமானது. நிறைய பேருக்கு இது எழ மாட்டேங்குது. தேவர்களுக்கும் அதே கதி தான். அங்கேயே உள்ள ஜீவன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கிறவன் தான் வண்டுக்குள்ளே இருக்கிறான். ஆமா, பிசிக்ஸ் அது பதில் சொல்ல தெரியல. இந்த குவாண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணது யாருன்னு நமக்கு கடவுள். அவரு அப்ப குவாண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாருன்னா ஏன் பண்ணாரு? அவங்க நினைக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் குவாண்டம் முதல்ல இருந்து இப்ப தோன்றுச்சுட்டு. நாம என்ன சொல்றோம்? ஏற்கனவே இருந்ததுடைய ரீப்ரொடக்ஷன் தான் சொல்றோம். இறைவன் தான், பகவான் தான் தோன்றார். ஆனா அவங்களுக்கு அது பதில் தெரியல. பகவானை மட்டும் அவங்க தொடவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, இது டீ அந்த காஃபி குடிச்சிட்டாங்க. படைப்புல ஈஸ்வரனும் ஜீவன் தான். அவர் தான் படைக்கிறவர். கடவுள் முதல்ல படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் எடுத்துக்கலாங்களா? ஏன் அப்படி வார்த்தையை பயன்படுத்தினா, ஜீவக அப்படின்னா என்ன அர்த்தம்? படைக்கிறவன் அர்த்தம். இல்ல, அவருக்கும் ஒரு மறைவு உண்டு. அவர் ஈஸ்வர, அவன் ஆள்பவன், இவன் அடிமை. அவன் எப்படி நம்ம ஜீவனவனா ஈஸ்வரன் சொல்லலாம். நீயும் தான் ஈஸ்வரன், குட்டி ஈஸ்வரன்டா, சிற்றீஸ்வரர்கள் நீங்கெல்லாம். அவரு பேர் ஈஸ்வரன். ஆனா அவரை ஜீவன் சொல்லக்கூடாது. அவருக்கு மனம் இருக்கல. எல்லாம் இருந்தாலும் கட்டி ஆள்பவராக தானே இருக்கிறாரு. என்னைக்காவது அவர் ஆளப்பட்டவரா இருக்கிறாரா? அதே சங்கல்ப விகல்பம் அவருக்கு இருக்காது. சத்துவத்தில் இருக்கிறார். அவரு ஞானி. அவர் ஞானியாச்சே. அவர் முழு அறிவோட தானே இந்த விராட்டாவும் ஹிரண்ய கர்ப்பனா இருக்கிறாரு. நம்ம முழு அறிவு இல்லாம. அப்ப தேவர்களான ஞானிகள் அதே நிலையில தானே இருக்கிறாங்க. தேவர்களா? தேவர்கள் அவங்களும் ஞானிகள்னு சொல்ல முடியாது. தேவலோகத்துல குருவே கிடையாது. குரு அங்க போக மாட்டாரு. குரு இருக்க மாட்டாரு. குரு பிரம்மமா தானே இருப்பார். பூமியில என்ன இருப்பாரு? பிரம்மலோகத்துல பிரம்மா இருப்பாரு. அவரு போதிக்க மாட்டாரு. அங்கேயும் இன்ப துன்பங்கள் எல்லாம் ஏற்றக்குறைவா இருக்குங்க. இந்த அக்ஷரஸ்ரீன்னு சொல்றாங்க. அக்ஷர புருஷன், அக்ஷரஸ்ரீன்னு. நீங்க அமெரிக்கா போன்ற இடத்துல எல்லாம் குழந்தைங்களா விளையாடுறதுக்கு நாய் பொம்மை குதிக்குது எல்லாம் செய்யும். தனியா இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் பீப்புள், விடோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு ஆம்பளை ரோபாட், பொம்பளையா இருந்தா செக்ரட்டரி ஒரு பொம்பளை ரோபாட் வச்சுக்கிறாங்கல்ல. ஆனால் அது என்ன பண்ணும்? போர் அடிச்சா ஏதாவது பேசலாம். நீங்க கூட இப்போ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இருக்கு இல்லையா, அதில் நீங்க கேட்கலாம், எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதாவது ஒரு ஜோக் சொல்லு அப்படின்னா அது ஒரு நல்லா சொல்லும். அப்புறம் மன கஷ்டம் போகிறதுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லும். இதெல்லாம் சொல்லுது. இப்படி தேவலோகத்தில் அக்ஷரஸ்ரீகள் இருக்கிறாங்க. அவங்க ஜீவர்கள் கிடையாது, ஜீவர்கள் மாறி இருப்பாங்க.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அட்சர புருஷன் இருப்பாங்க. உங்களுக்கு புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி 5 பெண்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே பெண்ணடிமை கிடையாது, அது உண்மையான ஜீவனம் கிடையாது. அவங்கள பேர் ஆஜானஜ தேவர்கள்னு பேர். அவங்க சிருஷ்டியிலேயே இந்த ஜீவர்களை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய துணை கருவிகளாக இருக்கிறாங்க. நம்ம புண்ணியத்துக்கு 2 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு 50 பேர் இருப்பாங்க. அப்புறம் மலர் மாலை இருக்குல்ல, அது பி கொஞ்சமாக வாடும், அது அடையாளம் புண்ணியம் தீரப்போகுதுன்னு. ஆமாம், இன்னொருத்த மலர் மாலை வாடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே சந்தோஷம். ஆனா அப்படி பார்த்துட்டு இங்கே பார்த்து இங்கே வாடுற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்படியே தோணுவேன், என்னங்க இது சம்சாரம், இங்க இருக்கிற சம்சாரமே பரவாயில்ல. நீங்க இந்த புக்கு இருக்குல்ல, பாஷிக் ஹிருதயம், அதுல இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. சங்கரர் போதுண்டா.